உலகெங்கிலும் வாழும் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நான் ஜோதிடர் குரு வரதராஜ பெருமாள். நம்ம இந்த காணொலியில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அக்டோபர் மாதத்திற்கான கோச்சார கிரக நிலைகள் உங்களுடைய ராசிக்கு, ஒவ்வொருடைய ராசிக்கு மேசம் முதல் மீனம் வரையான 12 ராசிக்காரர்களுக்கும் என்ன விதமான நற்பலன்களை கொடுக்க போகிறாங்க, யோக பலன்களா, அவயோக பலன்களா, அவயோக பலன்களாக இருந்தால் அதுலேருந்து நம்ம எப்படி நம்ம தற்காத்துக்கிறது, ஸோ இப்படியான விஷயங்களை பார்க்க போகிறோம். அதாவது கோச்சாரம் அப்படின்னா எடுத்துக்கிட்டிங்கன்னா, கோள் கிரகங்கள் எந்த நட்சத்திரத்தில் இருக்காங்க, உங்களுடைய பிறந்த ராசிக்கு அது எந்த ஸ்தானமாக வருது, ஸோ இந்த நிலையில் இருக்கக்கூடிய கிரகங்கள் என்ன யோகங்களை கொடுக்கும், என்ன அவயோகங்களை கொடுக்கும், இப்படின்றதெல்லாம் பற்றிலாம் நம்ம விவரமாக பார்க்க போகிறோம். ஸோ தொடர்ந்து காணொலியை பாருங்கள், நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறேன். புத்தி கூர்மைக்கும் வணிகத்திறனுக்கும் பெயர் போன, விடாமுயற்சிக்கும் பெயர் போன மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் அக்டோபர் மாதம் கோச்சார நிலைகள், கிரக கோச்சார நிலைகள் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்க போகிறோம். அதாவது நம்ம விடாமுயற்சி, புத்தி கூர்மை இதெல்லாம் ஏன் சொல்கிறோம்னு கேட்டிங்கன்னா, புதனோட ஆதிபத்தியம். புத்தி கூர்மை புதனுடையது, இந்த விடாமுயற்சி செவ்வாயோடது. இந்த மாத துவக்கத்திலேயே உங்கள் ராசிநாதன் புதன் விடாமுயற்சி, தன்னம்பிக்கை, போராட்ட குணங்களை கொடுக்கக்கூடிய செவ்வாயோடு சேர போகிறார். அப்போ எங்கே சேர்றாருன்னா, ராசிக்கு 5ஆம் இடத்துல சேர்றாரு. 5ஆம் இடத்துல சேர்ற நிலையில் புதன் 5ஆம் இடத்துல செவ்வாயோடு சேர்ந்து, அந்த புதன் செவ்வாய்க்கு 5ஆம் இடத்துல ராகு இருக்கார். இப்போ இந்த ராகு புதன் செவ்வாய் இந்த தொடர்பு பார்த்திங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு காரியத்தையும் அவ்வளோ சீக்கிரம் விட்டு கொடுக்காம தொட்ட காரியத்தை ஜெயிக்கிற வரைக்கும் போராடக்கூடிய ஒரு ஆற்றலை கொடுக்க போகிறாரு. அப்போ போராட்ட வாழ்க்கை இருக்குமா அப்படின்னா இல்லை, போராட்டம் நம்ம எடுத்துக்க வேண்டியது இல்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா, உங்கள் ஜென்ம குருவாக இருந்துக்கிட்டு இருந்த ராசியில் இருந்த குரு பகவான் அக்டோபர் 8ஆம் தேதி மாத துவக்கத்திலேயே பார்த்திங்கன்னா தன்னுடைய உச்ச வீட்டுக்கு அதிசார நிலையில் போய் நிற்க போகிறார். ஸோ அதிசார நிலையில் குரு போகும்போது பார்த்திங்கன்னா கடகராசிக்கு போகிறார். கடகராசிக்கு போகும்போது குரு அங்கே முழு பலம் பெறக்கூடிய ஸ்தானம், அது உச்ச பலம் பெறக்கூடிய ஸ்தானம். அங்கே உச்ச பலம் பெறக்கூடிய ஸ்தானத்தில் குரு அமர்ந்து தன்னோட வீடான மீன ராசிக்கு தன்னுடைய 9ஆம் பார்வையை கொடுக்க போகிறார். குருவுடைய 9ஆம் பார்வையில் யார் அங்கே இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மீனராசியில் 10ஆம் இடம், உங்கள் தொழில் ஸ்தானமாக வரக்கூடிய மீனராசியில் 10ஆம் இடத்துல சனி இருக்கார். சனி பகவான் இருக்கார், வக்ர நிலையில் இருக்கார். சனி வக்ரம், இங்கே குரு அதிசாரம், இப்படி 2 கிரகங்களும் தன்னோட நிலையில் முன்னும் பின்னுமா ஒரு நிலையற்ற நிலையில் இருக்கும்போது உங்களுக்கு தாறுமாறாக பொருளாதார முன்னேற்றத்தை கொடுக்க போகிறாங்க. உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவ போகிறாங்க, உங்களோட ஆரோக்கிய மேம்பாடுக்கு உதவ போகிறாங்க. இவ்வளோ சிறப்பான நல்ல விஷயங்களை செய்யக்கூடிய நிலையில் அதிசார குருவும் வக்ர சனியும் இருந்துகிட்ருக்காங்க. இது காரணம், குருவுடைய பார்வை பார்த்திங்கன்னா எப்போயுமே நல்லவங்களோட பார்வை நமக்கு நன்மை தான் செய்யும். அந்த வகையில் பார்த்திங்கன்னா குருவுடைய பார்வை சனி மேலே விழுகும்போது வக்ரத்தில் இருக்கக்கூடிய ஒரு கிரகம் தன்னுடைய காரகத்துவ பலன்களையும் தன்னுடைய ஸ்தான பலத்தையும் சேர்த்து எடுத்து நல்லபடியாக சிறப்பாகவே கொடுக்கும், அதிகமாக கொடுக்கும். வக்ர நார்மலான நிலையில் இருக்கிறத விட அதிகமாக கொடுக்கும். அதே மாதிரி அதிசாரத்தில் இருக்க குருவும் அப்படி தான் தன்னோட கொடுக்க வேண்டிய பலன்களை ரொம்ப நம்ம எதிர்பார்த்ததை காட்டிலும் அதிகமாகவே கொடுப்பாங்க. அப்போ பொருளாதாரம் மற்றும் தொழில் ஸ்தானம் தொடர்புடைய இந்த 2 நிலைகள் இருக்கக்கூடிய கிரகங்களோட தொடர்பு அப்படின்றது உங்களுடைய தர்ம கர்மாதிபதி யோகமாக செயல்பட்டு, தனஸ்தானம் மற்றும் தொழில் ஸ்தானம் தொடர்பு தர்ம கர்மாதிபதி யோகம். இந்த தர்ம கர்மாதிபதி யோகம் மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த அக்டோபர் மாதம் சிறப்பான நிலையில் செயல்பட்டு உங்களுடைய அனைத்து முயற்சிகளும், வேலை, குடும்பம் சார்ந்த நல்ல விஷயங்களுக்காக நீங்கள் எடுத்துக்கிட்ட முயற்சிகள் இதிலெல்லாம் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். அது போக உங்கள் ராசிநாதன் நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி செவ்வாயோடு சேரும்போது உங்களோட இயல்பில் ஒரு நல்ல மாற்றம் வரும். அதாவது விடாமுயற்சியோட துருதுருன்னு நம்ம செயல்பட்டுட்டே இருக்கணும், ஓஞ்சி உட்காரக்கூடாது, நம்ம ஓடிக்கிட்டே இருக்கணும், ஜெயிச்சிட்டே இருக்கணும் அப்படின்ற ஒரு சிந்தனையை கொடுத்துரும். ஏன்னா செவ்வாய் போராட்டக்காரன் இல்லையா, அவ்வளோ சீக்கிரம் விட்டு கொடுக்க மாட்டார். அப்போ போராட்டக்காரனோட சேரக்கூடிய புதன் பார்த்திங்கன்னா புத்திக்காரகன், புத்திசாலித்தனத்தோடு சேர்ந்து உங்களுடைய போராட்டங்கள் இருக்கும். அந்த போராட்டங்களை நீங்கள் எளிதாக வெற்றியும் பெறுவீங்கன்றது தான் அது 5ஆம் இடத்துல சேர்றதுனால அந்த வெற்றியை பெறுவீங்கிறத உறுதியாக சொல்ல முடியுது. அதுபோக உங்கள் ராசிக்கு யோகாதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிரன் பார்த்திங்கன்னா கன்னி ராசிக்கு வராது. சுக்கிரன் கன்னி ராசியில் நீசம். அப்போ நீச பலம், நம்மளோட யோகாதிபதி நமக்கு யோகங்களை செய்யக்கூடியவர் நீசம் அடைகிறாரு, பலம் இழக்கிறாரு அப்படின்னா நமக்கு நல்ல பலன் கிடைக்காது அப்படின்னா கிடையாது. அந்த நீச்ச ஸ்தானத்தில் கன்னி ராசியில் இருந்தாலும் அந்த கன்னி ராசியில் சுக்கிரனோட சேர்ந்து சூரியனும் இருக்கார். சூரியனோட தொடர்போடு சுக்கிரன் இருக்கிறதுனால சுக்கிரன் கொடுக்கக்கூடிய ஆதிபத்திய பலன்களை, சுக்கிரனுடைய காரகத்துவ பலன்களை சூரியன் தான் எடுத்து கொடுக்க போகிறார். அப்போ ராசிக்கு 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சூரியன் உங்களுக்கு சுகபோகங்களையும் சுக்கிரன் சார்ந்த அனைத்து யோக பலன்களையும் உங்களுக்கு சூரியனே கொடுப்பார். சூரியன் உங்களுக்கு நல்ல யோக பலன்களை செய்கிற இடத்துல தான் இருக்கார், நல்ல அமைப்பில் தான் இருக்கார். அது போக ராகு ராசிக்கு 9ஆம் இடத்துல இருக்கார், ஞானஸ்தானத்தில் இருக்கார்.
கேது வந்து 3ஆம் இடத்துல இருக்காங்க. ராகு கேது சுபகிரகங்கள், அதாவது சுபகிரகங்கள் தொடர்போட சுக்கிரன் குரு தொடர்போட நல்ல நிலையிலிருந்து உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்க போகிறாங்க அப்படின்றதுல வந்து எந்த விதமான சந்தேகமும் வேண்டியதில்லை. நிச்சயமாக வந்து உங்களுக்கு இந்த மாதம் அக்டோபர் மாதம் முழு யோக பலன்களை கொடுக்கறதுக்கான ஒரு உன்னதமான மாதம் அமைஞ்சிருக்கு. உங்கள் செயல் யாவிலையும் சின்ன சின்ன இழுபறிகள் இருக்கலாம், ஆனால் வெற்றி வந்து கண்டிப்பான முறையில் இருக்குது அப்படின்றத நான் உறுதியாக சொல்கிறேன். அதே மாதிரி இந்த கடன் சார்ந்த விஷயங்கள், கடன் வந்து உங்களை தேடி வரும். அதனால் வந்து நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை. கடனால் நம்ம வீழ்ச்சி மட்டும் கிடையாது, வளர்ச்சியும் இருக்குது. உண்மையை சொல்லணும்னா உலகத்தில் யார் பெரிய கடன்காரனோ அவன் தான் வந்து பெரிய பணக்காரனும் கூட. ஸோ அந்த வகையில் வந்து கடனை வந்து சரியாக கையாளக்கூடிய பக்குவத்தை வந்து இந்த அக்டோபர் மாதம் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கும். கடன் ஏன் வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, கடனை குறிக்கக்கூடிய கிரகங்கள் 2 கிரகங்கள். ஒன்று வந்து முதன்மையானது செவ்வாய், அடுத்ததாக கேது. இந்த கேது வந்து 3ஆம் இடத்துல இருந்து யோக பலனை கொடுக்க போகிறாரு. செவ்வாய் வந்து யோகஸ்தானம் 5ஆம் இடத்துல இருந்து அவர் உங்களோட ராசியாதிபதியோடு சேர்றதுனால கடனும் இருக்கும். ஆனால் 5ஆம் இடம் யோகஸ்தானம்ன்றதுனால உங்களுக்கு அந்த கடனால் உங்களுக்கு யோகமும் இருக்கும். இப்போ இன்னொரு விதமாக நம்ம எடுத்துக்கலாம். நம்ம கடன் வாங்கணுன்ற கட்டாயம் கூட இல்லை. நம்ம கொடுத்த கடன் நம்ம வராமல் நிற்கக்கூடிய வாரா கடன்கள் நம்ம கைக்கு வந்து சேரக்கூடிய காலமாக கூட அதை எடுத்துக்கலாம். ஸோ அந்த வகையில் ஆனால் ஒரு விஷயம், நீங்கள் வந்து சோர்வு இல்லாமல் சங்கடம் இல்லாமல் உங்களுடைய தேவைகளை, உங்களுக்கு வர வேண்டிய தொகைகளை நீங்கள் சரியான முறையில் கேட்கும் பட்சத்தில் உறுதியாக உங்கள் கை தேடி வீடு தேடி வந்து சேர்ந்துடும் அப்படின்ட்டு. இது நாள் வரைக்கும் இழுபறியாக இருந்தது, வாராக்கடனாக இருந்தது, உங்களுக்கு வரா தொகையாக இருந்தது, கண்டிப்பான முறையில் வந்து சேர்ந்துடும். தொழிலில் இருக்கவங்களுக்கு நிறைய அந்த விஷயங்கள் இருக்கும். அதாவது அவுட்ஸ்டாண்டிங் இருக்கும், நிறைய அமௌண்ட் நிற்கும், நிறைய பேர் வாங்கினாங்க பொருளை காசை கொடுக்கலங்க, இந்த மாதிரிலாம் இருக்கும். அதெல்லாம் வந்து நீங்கள் இந்த நேரத்தில் ஃபாலோ பண்ணணும். அக்டோபர் மாதம் 8ஆம் தேதிக்கு மேலே ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு நிச்சயமாக உங்களோட பணம் வந்து சேர்ந்துடும். பல போராட்டங்கள், பல பிரச்சனைகள், பல கவலைகள், இதெல்லாம் உடைச்செறியணும், எப்படா உடைச்செறியலாம் சொல்லி எதிர்பார்த்து காத்திருந்த அன்பார்ந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு உங்களுடைய கற்பனைக்கு ஏற்றவாறு, உங்களுடைய சிந்தனைக்கு ஏற்றவாறு உங்களை செயல்படுத்த விடாம ஒரு பொட்டிக்குள்ள அடைச்சி வச்ச மாதிரி அடைச்சி வச்சிருக்காங்க. மனசுக்குள்ள அவ்வளோ ஆசைகள், அவ்வளோ எண்ணங்களை நீங்க வந்து உங்களுடைய மனசுக்குள்ளேயே வச்சுக்கிருக்கீங்க. உங்களுடைய மேல் அதிகாரிகளுடைய ஆளுமை, அவர்களுடைய ஆதிக்கம் உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்திக்கிறது. இந்த கஷ்டம், இந்த கவலை, இந்த போராட்டத்தை சுக்கு நூறாக்கி நீங்க வெற்றி பெறக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் தான் இந்த அக்டோபர் மாதம். மிதுன ராசி என்பவர்களுக்கு மகிழ்ச்சி என்பது இந்த மாதத்தில் அதிகமாக இருக்க போகிறது. உங்களுடைய பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் உள்ள சிக்கல்கள் ரொம்ப பெரிய சிக்கல். எங்கேயுமே உங்களை என்ன சொல்லணும்னா, நீங்கள் ஒரு 10,000 ரூபா கையில் வந்திருக்குன்னா அந்த 10,000 ரூபா எடுத்து ஒரு 5,000 ரூபா செலவழிச்சிட்டு ஒரு 5,000 ரூபா சேமிப்பில் வைப்போன்னு தான் நினைப்பீங்க. எங்கேருந்து தான் வருவான்னு தெரியல வில்லன். ஒன்று, இந்த வில்லன் எப்படி வர்றான்னா உடல் ஆரோக்கியத்தில் பிரச்சனையை கொடுத்துட்றான், இல்லைன்னா ஏதாவது ஒரு விரைய செலவை கொடுத்துட்றான். அப்போ சேமிப்புக்கு ஒரு அங்கீகாரம் கொடுக்க முடியல, சேமிப்புக்கு ஒரு நிலையான தன்மையை கொடுக்க முடியலன்னு சொல்லி மனசுக்குள்ள ஒரு குமுறல் இருந்துக்கிட்டே இருக்கு. பக்கத்து வீட்டுக்காரன் கார் வாங்குறான், எய்த்த வீட்டுக்காரன் வீடு வாங்குறான், ஆனால் நம்ம மட்டும் கடனை மட்டும் தான் வாங்குறோம். எப்படி கடனை மட்டும்தான் வாங்குறோம் அப்படிங்கிற கவலையுடன் கடந்து வந்து கொண்டிருக்கின்ற மிதுன ராசி அன்பர்களுக்கு கடன் சுமையிலிருந்து மீள போறீங்க. பொருளாதாரத்தில் ஒரு ஏற்றம் உண்டு. இந்த மாதம் குறைஞ்சது உங்களுடைய சம்பள சம்பந்தப்பட்ட விஷயத்தை பொறுத்து ஒரு அப்ராச்மெண்ட்டாக நீங்கள் 1,00,000 ரூபா சம்பாதிக்கீங்க, இல்லை ஒரு அப்ராச்மெண்ட்டாக ஒரு 50,000 ரூபா சம்பாதிக்கீங்கன்னா ஒரு 20% நீங்கள் சேமிப்பில் எடுத்து வைப்பீங்க. அப்படியே ஒரு உண்டியல் காசை வாங்கி வச்சு பணத்தை போட ஆரம்பிச்சிருங்க. இந்த மாதத்தில் நீங்கள் உங்களுடைய சேமிப்பை தொடங்குனீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த அடுத்த வருடம் இதே மாதம் வரும்பொழுது உங்களுடைய சம்பள தொகை எவ்வளவோ அதில் 5 மடங்கு உங்களுடைய சேமிப்பாக இருக்கும். நீங்கள் எடுத்து வச்சு பாருங்கள். மேக்ஸிமம் வந்து, ஏன்னா இது ஏன் சொல்கிறேன்னா எல்லாமே கிரகத்தை வச்சு தான் சொல்கிறது. ஏன்னா நம்ம நல்லா வாட்ச் பண்ணியிருப்பீங்க, நம்மளை ரெகுலராக வீடியோ பார்க்குற மிதுன ராசிக்காரங்களுக்கு தெரியும். ஓகேவா? புதுசாக பார்க்குறவங்களுக்கு நம்ம என்ன சொல்கிறோன்னு ஓரளவுக்கு தான் புரியும். ஆனால் மாதம் மாதம் எல்லா நாடுகளிலிருந்தும், எல்லா மாநிலத்திலிருந்தும், நம்மளுடைய தமிழ்நாட்டிலும் இருந்தும், எல்லா ஊர்களிலிருந்தும் நமக்கு ஆதரவு கொடுத்து வருகின்ற மிதுன ராசிக்காரங்களுக்கு நல்லா தெரியும். சேமிப்புங்கிற விஷயத்தை நம்ம அதிகமாக மிதுன ராசிக்கு பயன்படுத்தின கிடையாது. ஆனால் இந்த மாத பலனில், இந்த வருஷத்தில் அக்டோபர் மாதத்தில் நம்மளுடைய மிதுன ராசிக்காரங்களுக்கு சேமிப்பு துவங்கும் பொழுது உறுதியாக மிகப்பெரிய ஏற்றம் உண்டு.
கடன் சுமையிலிருந்து மீளுவதற்கான பாக்கியம் உண்டு. இந்த மாதம் நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு விதமான முயற்சியுமே வெற்றியை கொடுக்க போகுது, முன்னேற்றத்தை கொடுக்க போகுது. உங்களை விட வயது குறைந்த இளைய சகோதர சகோதரிகள் இந்த மாதம் உங்களுக்கு உறுதுணையாக இருக்க போகிறாங்க. உங்கள் கூட வேலை பார்க்குற கம்பெனி, நீங்கள் வேலை பார்க்குறீங்களா உங்கள் கம்பெனியில், அந்த கம்பெனியில் உங்கள் கூட உள்ள உங்கள் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், அல்ல சக நண்பர்களாக, அதாவது சக தோழர்களாக இருக்கட்டும், தோழிகளாக இருக்கட்டும், இவங்கெல்லாம் நிறையா நபர்கள் தனக்குள்ள ஒரு டீம் அமைச்சுக்கிட்டு உங்களை லாக் பண்ணலாம். நீங்கள் ஒரு 2 பேர் 3 பேர் தான் ஒரு டீமாக இருக்கீங்கன்னா, அந்த பக்கம் 15 பேர் ஒரு டீமாக அமைச்சுக்கிட்டு உங்களை லாக் பண்ணலாம். அப்போ எதிராளிகளை எப்படி சமாளிப்பது? அந்த எதிராளிகளில் உள்ள அத்தனை பேருமே உங்கள் கூட உள்ள துரோகிகள் தான், உங்கள் கூட இருந்து தான் வெளியே போன துரோகிகள் தான். அப்புறம் அவங்கள எப்படி ஃபேஸ் பண்ணலாம்? நம்மளுடைய ப்ளஸ்ஸும் மைனஸையும் புரிஞ்சுக்கிட்டாங்களே, இவங்க நம்ம எப்படி ஃபேஸ் பண்ணுறதுங்கிற குழப்பத்தில் இருக்கீங்க. இதுதான் உங்களுக்கு மிகப்பெரிய குழப்பம். நீங்கள் அந்த 15 பேர் ஒரு 20 பேர் சொல்கிறோம் பார்த்தீங்களா, அந்த 20 பேரும் 15 பேரும் அந்த இடத்த போய் அடைய, அதாவது உயர்ந்த இடத்த போய் அடையிறதுக்கு யார் ஒரு மிகப்பெரிய ஏணியாக இருந்தாங்கன்னா நீங்கள் தான் இருந்தீங்க. அப்போ ஏணியை எட்டி உதைச்சிட்டு அவங்க உயரத்தில் உட்காந்துட்டு ஆட்டம் போடுறாங்களே அப்படிங்கிற மனக்கவலை உங்களுக்கு இருக்குது அப்படின்னா, அந்த இரக்கமற்ற நபர்களுக்கு சரியான பாடம் புகட்டக்கூடிய அளவுக்கு கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்குது. இதை நீங்கள் கரெக்டாக பயன்படுத்திட்டீங்கன்னா உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றி உண்டு, மிகப்பெரிய மகிழ்ச்சி உண்டு. அப்போ எதிர்பார்ப்புகள் எல்லாமே நிறைவேற போகுது. நீங்கள் என்ன விஷயங்களில் கவனமாக இருக்கணும் அப்படின்னா, மேக்ஸிமம் பெண்களாக இருந்தாலும் சரி அல்லது ஆண்களாக இருந்தாலும் சரி, நம்மளுடைய மிதுன ராசிக்காரங்க பெண்களிடம் கவனமாக இருக்க வேண்டும். ஒரு பெண்கிட்ட நீங்கள் ஒரு வார்த்தை பேசுகிறீங்க, ஒரு வாக்கு கொடுக்குறீங்கன்னா அதில் நிதானம் தேவை. தேவையில்லாத வார்த்தைகளை உபயோகப்படுத்தக்கூடாது. ஏன்னா அது உங்களுக்கு பெரிய பிரச்சனையை போய் விட்டுரும். ஓகேவா? இங்கே சுக்கிரன் இந்த பக்கம் கொடுக்காருன்னா சுக்கிரன் அந்த பக்கம் ஒரு வச்சு செய்வாங்க. அப்போ நீங்கள் மிதுன ராசி பெண்களாகவே இருந்தாலும் உங்கள் கூட இருக்க சக தோழிகள்கிட்ட பெண்களிடம் வார்த்தையில் கவனம் தேவை. அவங்க சொல்கிறத முழுசாக நம்பி எதுவும் செஞ்சிடக்கூடாது. அப்படி செஞ்சீங்கன்னா பாதிப்பு வர்றதுக்கான வாய்ப்பு உண்டு. அப்போ மிதுன ராசிக்காரங்க இந்த சின்ன சின்ன சிக்கல்லேருந்து வெளியே வருவதற்கு, இதிலேருந்து ஒரு மாற்றத்தை சந்திப்பதற்கு என்ன வழிபாடு பின்பற்ற வேண்டும் என்றால், சிவன் கோவிலில் உள்ள கால பைரவரை போய் நீங்கள் வழிபாடு செய்யுங்க. உங்கள் லைஃப் இந்த மாதம் அக்டோபர் மாதத்திலிருந்து மிகப்பெரிய ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு வைப்ரேஷன் கால பைரவர் மூலமாக உறுதியாக உங்களுக்கு கிடைக்கும். மிதுன ராசி அன்பர்களுக்கு அக்டோபர் மாத பலனை பற்றி இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். மிதுன ராசியில் வரக்கூடிய நட்சத்திரம் மிருகசீடம், திருவாதிரை, புனர்பூச நட்சத்திர அன்பர்கள். மிதுன ராசி அப்படின்னாவே பயங்கர புத்திசாலி, அறிவாளி. ஆனால் அந்த புத்திசாலி அறிவாளி என்ன பண்ணுவாங்கன்னா, நிறைய நேரத்தில் அந்த அறிவை பயன்படுத்தி நம்ம ஜெயிச்செல்லாம் நினைப்பாங்க. ஆனால் நிறைய நேரத்தில் அவங்களுக்கு தோல்விகளை சந்திக்கக்கூடிய ஒரு முக்கியமான ராசி. நீங்கள் சொல்லக்கூடிய ஐடியாஸு, நீங்கள் பண்ணக்கூடிய வச்சுருக்க பிளான்ஸ் எல்லாமே சூப்பராக மற்றவங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். ஆனால் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஜெயிக்கிறீங்கன்னு கேட்டால் ரொம்ப கம்மியாக இருக்குது. அதற்கு காரணம் என்னென்னா, அந்த அறிவாளி புத்திசாலின்றது மைண்டில் ஏற்றிக்கிட்டதுனால தான் பிரச்சனைங்க. மற்றவங்கள ஃபாஸ்ட்டாக செய்வீங்க, அதெல்லாம் எந்த டவுட்டும் கிடையாது. ரொம்ப நுணுக்கமாக ஒரு வேலையை கொடுத்தா செஞ்சு முடிச்சுடுவீங்க, அதுலேயும் டவுட்டு கிடையாது. ஆனால் அது மாதிரி செய்கிறேன்னு நினச்சிக்கிட்டு கடைசியில் நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்தில் செயல்படும் போது ஒரு பாதிப்புகள் வரக்கூடிய ராசி என்பவர்கள் மிதுன ராசி என்பவர்கள். இந்த மிதுன ராசி என்பவர்களுக்கு இந்த மாதம் பார்த்திங்கன்னா ஒரு அற்புதமான மாதம். காரணம் என்ன? முதல்ல உங்கள் ராசியில் இருக்கக்கூடிய குரு பகவான் 2ஆம் இடத்திற்கு பயிற்சி ஆகிறார். இந்த ஜென்ம குரு கொஞ்சம் அப்படி உங்களை விட்டு அப்படி வெளில போகிறார். அதுவே ஒரு பெரிய சிறப்பு. அப்படியே பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு டென்ஷனில் இருக்கீங்க. நான் அதை பிளான் பண்ணேன், இதை பிளான் பண்ணேன், இங்கேருந்து பணம் வரணும், அங்கேருந்து பணம் வரணும், எல்லாம் நினச்சிட்டு இருந்தீங்க. ஆனால் ஒன்றுமே நடக்காமல் ஒரு 6 மாதம் அப்படியே ஓடிச்சு சார். ஜனவரி மாதமே தீபாவளிக்குள்ளே இதெல்லாம் பிளான் பண்ணியிருந்தேன், கடைசியாக தீபாவளியே வந்துருச்சு, ஒன்றும் நடக்கலை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலையில தான் இந்த மிதுனராசி என்பது இருக்கீங்க. அதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா வேலை செய்யக்கூடியவர்கள், வேலை செய்யக்கூடியவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான நெருக்கடி. அந்த நெருக்கடி எப்படி இருக்கும்னா, எல்லா வேலையும் செய்வீங்க, கடைசியில் உங்களை ஏதாவது ஒரு தப்பு சொல்லி ஒரு அவமானப்படுத்துவாங்க. அதில் ரொம்ப மனசு கஷ்டப்பட்டு நம்ம இவ்வளோ நாள் வேலை செஞ்சோம், இவ்வளோ மணி நேரம் வேலை செஞ்சோம், கடைசியில் நம்மளுக்கு ஒரு நல்ல பேர் கூட சொல்லலையே, கடைசியில் ஒரு கெட்ட பேரை வாங்கிட்டு நம்ம வந்துட்டோமே அப்படின்னு வருத்தப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கக்கூடிய மிதுன ராசி என்பவர்களுக்கு
இந்த அக்டோபர் மாதத்துலேருந்து அந்த பிரச்சனைகள் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. நீங்கள் வேலை பார்த்ததுக்கு உங்களுக்கு நல்ல சம்பளம் வரும், நல்ல பதவிகள் வரும், எந்த பிரச்சனையும் வராது. வேலை மாற்றம் செய்யணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதம் நீங்கள் அக்டோபர் மாதம் 19ஆம் தேதிக்கு மேலே தீபாவளி கழித்து வச்சுக்கோங்களேன். தீபாவளி கழிச்சு நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வேலை மாற்றம் உறுதியாக கிடைக்கும். நல்ல இடத்துல நல்ல சம்பளத்தில் வேலை வாய்ப்பு கிடைப்பதற்கான சூழ்நிலை உண்டு. வேலை இல்லாதவர்களும் உறுதியாக தீபாவளி முடிஞ்சதுக்கப்புறம் வேலை இருக்குது, அது எந்த டவுட்டும் கிடையாது. அதற்கான முயற்சிகளை செய்வது சிறப்பு. அதே போல் தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு என்னென்னா, எவ்வளோ பணம் இருந்தும் நான் சில விஷயத்த பண்ண முடியல அப்படின்ற பிரச்சனை நிறைய பேருக்கு. இப்போ இந்த ஜென்மகுரு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கடன் பிரச்சனைகள் அதிகமாக இருக்குது. நான் ஒரு பிளான் போட்டால் ஏதோ ஒன்று நடக்குது சார், நான் என் கண்ட்ரோல்லே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை மிதுனராசி என்பவர்களுக்கு இருக்குது. நிறைய பேருக்கு தொழில் பண்ணுறவங்களுக்கு என்னென்னா, பணம் வந்துட்டு தான் இருக்குது ஒரு சைடில், ஆனால் கடன் அளவு ஏறிக்கிட்டே இருக்குது, அதை குறைக்கிறதுக்கு வழியே இல்லை. நானும் அதை செய்கிறேன் இதை செய்கிறேன், நீங்கள் சொல்கிற மாதிரி நம்மளுடைய எல்லா பிளான் ஏ, பிளான் பி, பிளான் சி எல்லாம் புத்திசாலித்தனத்தை பயன்படுத்துகிறேன், ஆனால் ஒன்றும் நடக்கலை அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு இந்த அக்டோபர் மாதத்தில் எல்லாமே நடப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. முக்கியமாக எனக்கு பணம் தான் சார் பிரச்சனை, வேறு எந்த பிரச்சனை இல்லை, பணம் மட்டும் வந்தால் நான் ஹாப்பியாக இருப்பேன் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் மிதுனராசி என்பவர்கள். அவங்களுக்கு தொழிலில் ஒரு பணம் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அது நீங்கள் எந்த மாதிரி பிளான் பண்ணாலும் சரி, ஒரு லோன் அப்ளை பண்ணுறீங்க, இல்லை யாராவது ஒருத்தர் உதவிகள் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க, இல்லை வெளில யாராவது ஒருத்தர் பணம் தரேன்னு சொன்னாங்க, எல்லாமே கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. முக்கியமாக பார்த்தீங்கன்னா அவங்க குடும்ப நபர்கள், அம்மாவாக இருக்கலாம், அப்பாவாக இருக்கலாம், கூட பிறந்தவங்களாக இருக்கலாம், அவர்கள் மூலமாக உதவிகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதற்கான முயற்சிகளை செய்யலாம். அதேமாதிரி குடும்பத்தில் இருக்கக்கூடிய சண்டைகள் குறையும். நிறைய மிதுனராசி என்பவர்களுக்கு என்னென்னா, நீங்கள் ஒன்று சொன்னால் அம்மா ஒன்று சொல்லுவாங்க, அப்பா ஒன்று சொல்லுவார், அங்கேயும் ஒரு அவமானங்கள் நடக்கும். அந்த பிரச்சனைகள் தீரக்கூடிய நேரம், வீட்டில் நிம்மதியாக சந்தோஷமாக இருக்கக்கூடிய நேரம். அதேமாதிரி கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனைகள், ஒரு கருத்து வேறுபாடு. ஏன்னா கணவன் மனைவி அப்படின்னு சொல்லும்போது அந்த மனைவி வேலைக்கு போகாமல் இருப்பாங்க, இல்லை கணவர் வேலைக்கு போகாமல் இருப்பாங்க, அதனால் ஏதோ ஒரு சண்டைகள் இருக்கும், பெரிய அன்னுனியம் இல்லாமல் இருக்குது. அவங்களுக்கு எல்லாருக்குமே அந்த நிலை மாறி சந்தோஷமாக இருப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண வாய்ப்பை கொடுக்கக்கூடிய, ஒரு குடும்பத்தை அமைத்து கொடுக்கக்கூடிய ஒரு இடத்துல குரு பகவான் வரார். அதனால் சிறப்பாக இருப்பீங்க, ஒன்றும் கவலைப்படுறதுக்கான ஒரு நேரம் நல்லா இருக்குது. இந்த நேரத்தில் நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறும். அப்போ முயற்சின்னு சொல்லும்போது நாங்கள் வேலை மாற்றம் பண்ணலாம், தொழில் ஏதாவது டெவலப் பண்ணலாம், புதிய வாய்ப்புகள் வரும், அதுக்கான முயற்சிகள் செய்யலாம். அதே போல் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பணம் வர்றதுக்கு என்னெல்லாம் வழி இருக்குது சார்? நான் பூர்வீகத்தில் ஒரு வீடு விற்கணும்னு நினைக்கிறேன் சார், விற்க முடியல, விற்றலாம். ஒரு இடம் விற்றா என் பிரச்சனை தீர்ந்துடும் சார், இந்த வீடு மட்டும் விற்றுட்டேன் அப்படின்னா என் கடன் 50% குறைச்சிடுவேன் சார், குறைச்சிடலாம். அதே நிறைய பேருக்கு நகை கடன் நிறைய பிரச்சனையை கொடுத்துட்டு, நகை வாங்கி கடைசியில் மனைவிக்காக வாங்கினேன், எங்கள் அம்மாக்காக வாங்கினேன், எங்கள் அப்பாக்காக வாங்கினேன், கடைசியில் நகை கடன் வச்சுருக்கேன், அதை அடகு வச்சுருக்கேன், திருப்ப முடியலன்னு சொல்லக்கூடியவர்களுக்கு இந்த மாதம் அதெல்லாம் திருப்பதுக்கான ஒரு வாய்ப்புகள் வரும். அதற்கான முயற்சிகளை செய்யலாம். வெளிநாடுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது சார் இந்த மாதம். ஏன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கார், 9ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கார். அதனால் அதேமாதிரி குரு 2ஆம் இடத்துல மாறுறது ஒரு சிறப்பு. இந்த மாதம் பார்த்தீங்கன்னா வெளிநாடு சென்று வேலை பார்ப்பதற்கு, வெளிநாட்டில் உங்களுக்கு ஒரு உத்தியோகம் கிடைக்கிறதுக்கு, வெளிநாட்டிலே இருக்கவங்களுக்கு பார்த்தீங்கன்னா பிஸ்னஸில் நல்ல க்ரோத் இருக்கும் இந்த மாதத்துலேருந்தே, கவலைப்பட வேண்டாம். நிறைய மிதனராசியில் வெளிநாட்டில் இருக்கவங்களும் ரொம்ப கஷ்டப்படுறாங்க, பிஸ்னஸ் சரியில்லை சார், மாதிரி இல்லை. அதுமாதிரி வேலை பார்க்குறவங்களோட நிலைமை அதோட மோசமாக இருக்குது. இந்தியாவே பரவாயில்ல போல இருக்குது, நான் இங்கே ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கேன்னு சொல்லக்கூடியவர்களுக்கு அந்த நிலை மாறும். அங்கே ஒரு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும். முதல்ல மன நிம்மதி இருக்கும் சார். சில காசுலாம் கூட பரவாயில்ல சார், அதெல்லாம் கூட சமாளிச்சிடும், ஒரு நிம்மதி இல்லை, ஒரு ஸ்டெபிலிட்டி இல்லை மைண்டில் அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு நல்ல மாற்றங்கள் வரும். உடல்நிலை சார்ந்த பிரச்சனைகள் எல்லாமே தீர்வுக்கு வரும். அது உடம்புல என்ன பிரச்சனை இருந்தாலும் சரி, ஒரு நல்ல டாக்டர் கிடச்சி, நல்ல மருந்து கிடச்சி, ஒரு நல்ல ஹாப்பியாக சந்தோஷமாக மற்றவங்கள மாதிரி நீங்களும் நடமாடுவதற்கான ஒரு வாய்ப்பை இந்த மாதம் கொடுக்க போகுது. இந்த மாதம் உங்களுக்கு சந்திராஷ்டம நாட்கள் 28ஆம் தேதி 29ஆம் தேதி. இந்த நாட்களில் தேவையில்லாத விஷயங்களில் ஈடுபடாதீங்க, தேவையில்லாத பிரச்சனைகள் வரும். அதே போல் இந்த மாதம் உங்களுக்கு நல்ல நாட்கள் அப்படின்னு சொல்லும்போது அக்டோபர் மாதம் 3ஆம் தேதி 4ஆம் தேதி சிறப்பான நாட்கள். அது மட்டும் இல்லாமல் அக்டோபர் 22, 23ஆம் தேதி உங்களுக்கு பண வரவுகளை கொடுக்கக்கூடிய நாட்கள் சூப்பராக இருக்கும். அதே போல் இந்த மாதம் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் என்ன பண்ணணும் அப்படின்னா, பக்கத்தில் ஏதாவது காவல் தெய்வம், முனீஸ்வரன், ஐயப்பன், கருப்பராயன், கருப்புசாமி, ஐயனார், இந்த மாதிரி ஏதாவது காவல் தெய்வங்கள் இருந்தால் போய் வழிபாடு பண்ணுங்கள். அங்கே ஒரு நல்லெண்ணெய் சாத்தி வழிபாடு செய்வது, நல்லெண்ணெய் அபிஷேகம் பண்ணி வழிபாடு செய்வது உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள், கடன், திருமண பிரச்சனை,
அதே மாதிரி பண வரவுகளில் தடை, பணம் எங்கேயா வெளில கொடுத்து வராமல் இருக்குது, எல்லாத்துக்கான நிவர்த்தியை இந்த காவல் தெய்வ வழிபாடு கண்டிப்பா செய்யும். மிதுன ராசி அன்பர்களுக்கு உங்களுடைய ராசியின் மீதே குரு பயணிச்சிட்டு இருக்கிறாரு. ஜென்ம குருவாக பயணிச்சிட்டு இருக்கிறாரு. ஒரு வேக்சினேஷன் மாதிரி சில கசப்பான மருந்துகளை கொடுத்துட்டு இருக்கிறாரு. இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு குரு பகவான் அந்த கசப்பான அனுபவங்களும் கசப்பான ஒரு உணர்வுகளும் உங்களை ஒரு நல்வழிப்படுத்துவதற்காகவும் உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றங்களை கொடுப்பதற்காகவும் உண்டான ஒரு பலன்களாக தான் இருக்கும். ரொம்ப பெரிய அளவுக்கு குழப்ப நிலையை அடையாதீர்கள். உபயராசியாக இருக்கிறதுனால மிதுன ராசி என்பர்கள் ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலையிலேயே இருப்பாங்க. இது ஒரு தெளிவான முடிவு எடுக்க முடியாத ஒரு கற்பனையான உலகத்திலேயே எப்போதும் இருக்கக்கூடியவர்கள் இந்த மிதுன ராசி என்பர்கள். நம்மளால இதெல்லாம் செஞ்சிட முடியும், நம்மளால இதெல்லாம் சாதிச்சிட முடியும் அப்படின்னு இருக்கக்கூடிய இந்த மிதுன ராசி என்பர்கள் அந்த இலக்கை அடையும் போது ஒரு பதட்டமும் ஒரு தேவையில்லாத ஒரு பயமும் அதிகரிக்கக்கூடிய ஒரு அன்பர்களாக தான் இருப்பாங்க. அதுதான் அந்த மிதுன ராசி என்பர்களுக்கு உண்டான ஒரு பெரிய அளவுக்கு நெகட்டிவான விஷயங்களே. எல்லார்கிட்டையும் ரொம்ப நல்லா பழகுவீங்க, ஆனா அந்த பழகுறவங்க பாத்தீங்கன்னா உங்ககிட்ட ஒரு சூதுவாதோட தான் பழகுவாங்க. உங்ககிட்ட ஒரு உண்மையா பழகுறாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையவே கிடையாது. ஆனா மிதுன ராசி என்பர்கள் எல்லாரையும் நம்பி ஒரு பர்சனல் விஷயங்களெல்லாம் வெளியில சொல்லி அவர்களால ஏமாற்றப்பட்டு மிகப்பெரிய ஒரு அவமானங்களை எல்லாம் சந்திச்சிருப்பீங்க. கடன் அப்படின்றது இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு வாழ்க்கையில அழிக்க முடியாத ஒரு வரலாறா ஆயிப்போச்சு. நம்மளும் எப்படியாவது கடனை ஒரு ஒழிச்சிடணும் அப்படின்னு நீங்களும் ரொம்ப போராடுறீங்க. ஆனாலும் அந்த போராட்டம் எந்த ஒரு விதத்திலையும் உங்களுக்கு வெற்றியை தரக்கூடிய ஒரு போராட்டமாக இல்லை. கவலைப்படாதீங்க. கடன் இருந்தது அப்படின்னா உங்களால அடுத்தடுத்து ஒரு நல்ல ஒரு விஷயங்கள்ல ரீச் பண்ணக்கூடிய அளவிற்கு சில ஒரு நன்மைகள் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பாக தான் இருக்கும். அதனால கடன் இருக்குது அப்படின்னு கவலைப்படாதீங்க. இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு உங்களுடைய ராசி அதிபதி இந்த மாதத்துல பாத்தீங்கன்னா 5ஆம் இடத்துல பயணிக்க போறாரு. 5ஆம் இடம்ன்றது பாத்தீங்கன்னா பூர்வ புண்ணிய ஸ்தானம். இந்த பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல பயணிக்கும் போது உங்களுக்கு குலதெய்வத்தினுடைய ஆசீர்வாதம், உங்களுடைய தெய்வ ஒரு பிரார்த்தனை, இப்படி இதெல்லாமே உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும். இந்த காலகட்டத்துல இந்த மிதுன ராசி என்பர்கள் தன்னுடைய தாயாரினுடைய முழு ஒத்துழைப்பும் இவர்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். தாயார் பாத்தீங்கன்னா இவங்களுக்காக சில விஷயங்களை அட்ஜஸ்ட் பண்ணி போகக்கூடிய ஒரு டைமாக இருக்கும். வெளிநாட்டுல எல்லாம் இருக்கிறாங்க இந்த மிதுன ராசி என்பர்கள் அப்படின்னா வெளிநாட்டுல இருக்கக்கூடிய வேலை இழப்புகள் அதிகப்படியாக இருக்கும். வேலை இழப்புகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா கடந்த 3 மாதத்துல உங்களுக்கு வேலை பாத்தீங்கன்னா திடீர்னு இருந்தாப்புல வேலை இழந்திருப்பீங்க. அட்லீஸ்ட் ஒரு பார்ட் டைம் ஜாபாவது போய் பார்க்கணும், நம்ம இப்படியே இருந்துடக்கூடாது அப்படின்ற மாதிரியான ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலைக்கு போயிருப்பீங்க. இது எல்லாமே இந்த மாதத்துல இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு முழுவதுமாக குறையக்கூடிய ஒரு தன்மையாக தான் இருக்கும். இந்த காலகட்டம் மிதுன ராசி என்பர்கள் தன்னுடைய வேலையில ரொம்ப பெரிய அளவுக்கு ஒரு கவனம் செலுத்தக்கூடிய ஒரு டைம். நம்ம எக்காரணத்தை கொண்டும் நம்மளுடைய கான்சென்ட்ரேஷனை விட்டுறக்கூடாது அப்படின்ற மாதிரியாக ஒரு கவனத்தோட செயல்படுவீங்க. ஏன்னா கடந்த காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா வேலை செய்யக்கூடிய இடத்துல முழுமையான ஒரு கவனம் அப்படின்றது இல்ல. கவன சிதறல் ஏற்பட்டு அதுல ஏகப்பட்ட தேவையில்லாத ஒரு தவறுகள் செய்து அந்த தவறுகள்னால நீங்க மாட்டிக்கிறதும் இல்ல மற்றவர்கள் செய்த தவறுக்காக நீங்க மாட்டிக்கிறதும் இந்த மாதிரியான அமைப்புகள்லாம் நிறைய இருந்திருக்கு. இது எல்லாமே இந்த மாதத்துல கொஞ்சம் குறையக்கூடிய ஒரு டைமாக இருக்கும். அரசாங்க உத்தியோகத்துல வேலை பார்க்கறவங்களுக்கு நல்ல ஒரு மதிப்பு மரியாதை கிடைக்கக்கூடிய ஒரு தருணம். அதே சமயத்துல அந்த இடத்துல உங்களுக்கு உண்டான ஒரு பொறுப்புகள் அதிகரிக்கும். அரசாங்க உத்தியோகத்துல இருக்கிறீங்க மிதுன ராசி அன்பர்கள் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு பொறுப்புகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். திருவாதிரை நட்சத்திர அன்பர்கள் அரசாங்க உத்தியோகத்துல இருக்கிறீங்க அப்படின்னா ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. ஏன்னா உங்களுக்கு ஜென்ம குரு வேற பயணிச்சிட்டு இருக்கிறாரு. நீங்க தேவையில்லாத சாதாரணமா ஏதாவது பேச போய் உங்க மேல வழக்குகள் எல்லாம் தொடர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஆனா நீங்க இப்போதைக்கு எந்த தவறும் செஞ்சிருக்க மாட்டீங்க. யாரோ செய்த தவறுக்காக உங்க பனிஷ்மெண்ட், உங்களுக்கு தேவையில்லாத மெம்மோ, அடுத்து பாத்தீங்கன்னா உங்களை தூக்கி வேற டிபார்ட்மெண்ட்டுக்கு மாத்துறது, இந்த மாதிரியாகலாம் இந்த திருவாதிரை நட்சத்திர அன்பர்கள் தேவையில்லாத ஒரு சிக்கல்ல மாட்டிப்பீங்க. அதனால ரொம்ப கவனமா
கவனமாக இருங்க. உங்களுடைய ராசி அதிபதி 5ஆம் இடத்துல இருந்தாலும் சூரியன் நீச்சமாகிறார். உங்களுக்கு இதுவரைக்கும் சப்போர்ட்டா இருந்த அந்த தலைமை அதிகாரி கூட இப்ப கையை விரிச்சிருவாரு. எனக்கு ஒன்றும் தெரியாது, நீங்க தான் எல்லாத்துக்குமே பொறுப்பு அப்படின்னு சொல்லி அந்த தலைமை அதிகாரி கூட உங்களுக்கு ஒரு சப்போர்ட் அப்படின்றத பண்ண மாட்டாரு. அதனால திருவாதிரை நட்சத்திர அன்பர்கள் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் இந்த மாதத்துல. இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு திருமண தடைகள் இருக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும். கடந்த மாதத்துல ஒரு 5-6 வரன்கள் நீங்க ரொம்ப செலக்டிவா எடுத்து வச்சிருப்பீங்க. அந்த வரன்கள் எல்லாருமே உங்களுக்கு ஓகேன்னு சொல்லல, நோன்னு சொல்லல, அப்படியே ஹோல்ட்ல வச்சிருக்கிறாங்க. எப்படியாவது ஒரு வரன் நம்மளுக்கு நல்லபடியா அமைஞ்சிரும் அப்படின்ற ஒரு சந்தோஷத்துல இருக்கிறீங்க. ஆனாலும் சில நெருடல்கள் இருக்கும். இந்த மாதத்துல பாத்தீங்கன்னா அவங்களுடைய அந்த ராசி அதிபதி 5ஆம் இடம் 6ஆம் இடத்திற்கு செல்றதுனால சில தேவையற்ற இடர்பாடுகள், அதாவது யாராவது உள்ள குறுக்க வந்து அந்த திருமணத்துக்கு ஏதாவது பேசி களைச்சு விட்டு போயிடுவாங்க. அவங்கதான் செஞ்சாங்கன்னு நம்மளால சொல்லவும் முடியாது, முணங்கவும் முடியாது. அந்த அளவிற்கு ஒரு மிகப்பெரிய ஒரு இடர்பாடுகள் 3வது நபர்களால இந்த திருமண தடைகள் ஏற்படுவதற்குண்டான ஒரு அமைப்பாக இருக்கும். அடுத்து நீங்க எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும் சரி, மிதுன ராசி என்பர்கள், நான் தொழில்ல மிகப்பெரிய ஒரு கோடீஸ்வரனாக இருக்கிறேன், என்னுடைய வேலையில நான் மிகப்பெரிய அளவுக்கு சம்பாதிக்கிறேன், நான் மிகப்பெரிய அளவுக்கு நிறைய ஒரு செல்வ வளத்தோட இருக்கிறேன், எனக்கு எந்த இடத்துலயும் குறைகளே இல்லை அப்படின்னு சொல்றவங்களுக்கு இந்த அக்டோபர் மாதத்துல தேவையில்லாத பழி சொற்கள், அதாவது அவமானங்கள் காத்துட்டு இருக்குது. நீங்க எந்த இடத்துல தவறு செஞ்சிருக்கிறீங்க உங்களுக்கே கண்டுபிடிக்க முடியாது. அந்த அளவுக்கு அவமானங்கள் இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு காத்துட்டு இருக்குது. அதனால ரொம்ப கவனமாக இருங்க. யார்கிட்ட பேசினாலும் ரொம்ப கவனத்தோடு நிதானத்தோடு பேசுறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும். வேலை வாய்ப்புகள், யாராவது வேலை விடணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா அதை விட்டீங்க அப்படின்னா இன்னும் ஒரு 2 மாதத்திற்கு உங்களுக்கு வேலை வாய்ப்புல சில தடங்கல்கள் இருக்கு. இப்ப நம்ம சொன்ன பலன்கள் எல்லாமே கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லியிருக்கிறோம். உங்களுடைய சுய ஜாதகத்துல நீங்க சொந்தமா தொழில் வைக்கணும்னு ஆசைப்படுவீங்க மிதுனராசி என்பர்கள். தொழில் சம்பந்தப்பட்ட விஷயத்துல இந்த அக்டோபர் மாதம் உங்களுக்கு நிறைய ஒரு மாற்று அமைப்புகள் அப்படின்றது காத்துட்டு இருக்குது. உங்களுடைய தொழில வேற யாருக்காவது நீங்க ஹேண்ட் ஓவர் பண்றதுக்கு, நீ இந்த தொழிலை பார்த்துக்கோ, எனக்கு மாசம் இந்த பணத்தை கொடு அப்படின்ற மாதிரியாக உங்களால செய்ய முடியாத சில தொழில்களை மற்றவர்களிடம் ஒப்படைக்கிறதுக்குண்டான ஒரு அமைப்பு இந்த மாதத்துல இருக்கு. இந்த மாதிரியாக தொழில் ரீதியான சில முடிவுகளை எடுக்கலாம் அப்படின்னு முயற்சி பண்றவங்க உங்களுடைய சுய ஜாதகத்தை பாத்துக்கிறது நல்லது. அதை பார்க்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும் அப்படின்னு விருப்பப்படுறவங்களும் குழந்தைகளுக்கு நியூமராலஜி படி பெயர் வைக்கிறது, நியூமராலஜி அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுடைய குழந்தைகளினுடைய பிறப்பு நேரத்தை பொறுத்து, பிறந்த தேதி, நேரம், இடம், இதை பொறுத்து அந்த கிரகங்கள், எந்த கிரகங்கள் அந்த குழந்தைக்கு சாதகமாக இருக்கு, அந்த குழந்தை எந்த நேரத்துல நல்ல வளர்ச்சி அடையும், அந்த வளர்ச்சி அடையும் போது இந்த பெயர், அதாவது நம்ம வைக்கக்கூடிய அந்த நியூமராலஜி படி வைக்கக்கூடிய அந்த பெயர்கள் இந்த குழந்தைக்கு ஒரு சாத்தியமான ஒரு பெயரா இருக்குமா, வெற்றி வாய்ப்பை தரக்கூடிய ஒரு பெயரா இருக்குமா. எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா பிறந்த ஜாதகத்துல யாருக்குமே ஸ்ட்ரகிள்ஸ் இல்லாத ஒரு வாழ்க்கையே கிடையாது. என்ன ஒரு நன்மைகள் நடந்தாலும் ஏதாவது ஒரு இடத்துல ஒரு சிறியதாக ஒரு துன்பங்கள் இருக்கதான் செய்யும். அந்த துன்ப காலத்திலையும் இந்த குழந்தை நியூமராலஜி படி பேர் வைக்கும் போது இந்த ஜாதகர் நல்ல ஒரு அமைப்பை பெறுவாரா அப்படின்னு நம்ம நிறைய ஆய்வுகளை வைத்து நம்ம அந்த நியூமராலஜி படி பேர் வைக்கிறோம். அதை வைக்கணும் விருப்பப்படுறவங்களும் கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்புங்க. அதற்குண்டான ஒரு தகவல்கள் உங்களுக்கு தெரிய வரும். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.